இந்த விஜய் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் பதவியேற்பும் விழாவில் மரபுக்கு மாறாக நிறைய செயல்கள் செஞ்சார். என்னென்னா இப்படித்தான் ஒரு விஷயம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் மாறா விஜய் செய்த நிறைய ஆச்சரியமான செயல்கள்லாம் இருக்குது. என்னென்னா பொதுவாகவே இந்த பதவி பிரமாணம் அந்த உறுதிமொழிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை பார்த்தா நம்ம படிக்கணும். பட் நம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை சொல்லும்போது அதை மனப்பாடம் செய்து, அதுக்காக ஒரு மெனக்கடல் எடுத்து அதை மனப்பாடம் செய்து அதை உணர்ச்சி பொங்க அந்த உள்ளத்துலேருந்து அந்த ஃப்ரம் ஹார்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக அதை சொன்னதை நம்ம எல்லாராலையுமே கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதில் உண்மையாலுமே ஒரு நேர்மை இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையன் அவர்கள் மிக மிக அனுபவம் வாய்ந்தவர். ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு இவரோட ரோல் ரொம்ப குரூஷியல் ரோல். அதனால அவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ணலாம். செங்கோட்டையன் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்காக வர்றப்ப விஜய் அவரை கட்டி அணைச்சி செல்லமாக முத்தம் கொடுத்ததுங்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த மரியாதை செங்கோட்டையன் நீங்கள் எம்ஜிஆர்கிட்டையும் செய்கிற ஜெயலலிதா எந்த இடத்துலையுமே இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்காருங்கிறத அடித்து சொல்லலாம். அந்த சந்தோஷம் செங்கோட்டையனுடைய முகத்தில் தெரிஞ்சுது. அவர் அந்த பதவி ஏற்கும்போது விஜய் நின்றுட்டே இருந்தார், மற்ற அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்கும்போது உட்காந்துருந்தார். பட் செங்கோட்டையன் அவருடைய அந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து, முதலமைச்சராக இருந்தாலும் நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது, உட்காந்தா யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா முதலமைச்சர், அதாவது விஜயோட கேபினில் தான் இவர் மினிஸ்டராக ஒர்க் பண்ணுறார். பட் தான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்களுடைய அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த நின்றுட்டே இருந்தாருங்கிறதுல, அது ஒரு லீடர் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறத விஜய் செய்து காமிச்சார்.